ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இனிமேல் வீக்லி ஒன்ஸாவது ஒரு லாங் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ சண்டே என்னெல்லாம் என்னோடய டே எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் போகவே சைட் பை சைடு நான் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நாங்கள் வாவல், அதாவது கருப்பு வாவல் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபிஷ் எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கான மசாலா இது ஹோம்மேட் மசாலா தான், என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் தான். அதாவது குழம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு ஒரு பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் போட்டு ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கணும். இந்த மட்டன் வேக வைக்கும்போதே இன்ஸ்டண்ட்டாக இந்த சூப் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மட்டன் வேக வைக்கணும், மட்டனை மட்டும் போட்டு வேக வைக்காமல் சிம்பிளாக ஒரு சூப் ரெசிப்பியும் பார்த்துடலாம். ஸோ பேசிக்கான ஸ்பைசஸ் தான். கொஞ்சம் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதை மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி போட்டுட்டு, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கறியை நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும் அந்த சூப். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வேலையே முடிஞ்சிருச்சு. மார்னிங் குடிக்கிற கூழ் காய்ச்சி வச்சுருக்கேன். அண்ட் அவங்க எந்திரிக்கவே இல்லை, இருந்தாலும் கூழ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிட் மார்னிங் 11 அந்த மாதிரி சின்னவன் மாதுளம்பழம் சாப்பிடுவான், அவனுக்கு அதுவும் உரிச்சு வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்கான கஞ்சி. எங்கள் அப்பா கொஞ்சம் சிக்காக இருக்கார், அதனால் அவருக்கு கஞ்சி கேரட் போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டிஃபனுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரவா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருக்கட்டும், பிகாஸ் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போவும் அவனுக்கு தூங்கிட்டே தான் இருந்தாங்க. பட் எனக்கான வேலையை நான் முடிச்சு வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும். சூப்பும் சைட் பை சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப் வைங்க, இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்க்ரீடியன்ட் போட்டு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த சூப் எனக்கு மட்டும்தான், பசங்களுக்கெல்லாம் இல்லை. ஸோ நான் வேக வைக்கணும். அல்டிமேட் என்னோடய கோல் என்னென்னா மட்டன் வேக வைக்கணும். அப்போ இதையும் கொஞ்சம் போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த சூப்பும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். பிகாஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனால் வேலை செய்ய முடியாது. ஸோ அதனால் சூப் மட்டும் குடிச்சிட்டு, அண்ட் எகெயின் கிச்சனெல்லாம் கவுண்டர் டாப்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு, எனக்கு நான் செக்கு வச்சுருக்கேன். அதாவது மரச்செக்கு யூனிட் ரன் பண்ணுறேன். அங்கே போய் அங்கே வேலை போய்கிட்டு இருக்குது. அதாவது மார்னிங் 6 o'clockலேருந்து அவங்க செக் ஓட்டிகிட்ருக்காங்க. எனக்கு பசங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு தான் நான் ஷாப் வர முடியும். எங்கள் சித்தப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் இருக்கிறனால நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் யூனிட் போவேன். ஸோ பார்த்திங்கன்னா, நாங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் மரச்செக்கு எண்ணெய் தயாரித்து விற்பனை பண்ணுறேன். உங்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்ககிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரேட் வைஸ் நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக மெசேஜ் பண்ணுறேன். அண்டு நான் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட கணக்கையும் கேட்டு எழுதிட்டு அவுட்டன்லாம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. அதையும் செக் அவுட் பண்ணி எல்லாமே நான் ப்ராப்பராக அலைன் பண்ணி கொடுத்துருணும். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணுறது. அதாவது ரீஃபில்லிங் ஏதாவது இருந்ததுன்னா ரீஃபில் பண்ணுறது. ஆர்டர்ஸ் நானே தான் டெலிவரி பண்ணுவேன், டோர் டெலிவரி பண்ணுவேன். என்னோடய ஷாப்லேருந்து அப் டு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டோர் டெலிவரி நான் தான் போவேன். ஸோ அதுக்கான ரீஃபில்லிங், அப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்குது சைட் பை சைடு அன்னைக்கான கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ சண்டே கூட எங்கள் ஷாப் நாங்கள் ஓப்பனில் தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது 2 to 4 சண்டே ஒன்லி. சண்டே மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம். மற்ற டேஸ் எல்லாமே ஒரு 12 hours ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி மேக்ஸிமம் 12 o'clockலாம் கடலை முடிச்சிட்டோம். இது கடலை புண்ணாக்கு. கடலை ஆட்டினதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டான மெட்டீரியல் தான். இது ஹை ப்ரோட்டீன் ஃபார் அனிமல்ஸுங்க. ஆடு, மாடு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட இந்த புண்ணாக்கு வாங்கிட்டு போவாங்க. டிமாண்ட் புண்ணாக்கு தான் எங்ககிட்ட இருக்கும். எண்ணெய் கூட கிடைக்கும், புண்ணாக்கு கிடைக்காத அளவுக்கு டிமாண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் தேங்காவுமே பிளான் பண்ணி ஊட்டணும். கொப்பரா ரொம்ப சூப்பரான கொப்பரா, அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கொப்பரா யூஸ் பண்ணுவோம். சல்ஃபர் ஃப்ரீ கொப்பரா தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தேங்காய் எண்ணெயும் அவ்வளோ பியூராக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். லோக்கல் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அன்றைக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் ஒரு 12:30க்கு ஃபினிஷ் ஆச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ ரீஃபில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 kg அட்மோஸ்ட் ஒரு காட்டன் ஓட்டியிருக்கோம்.
அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சப்ளையும் இருந்துச்சு. நியர்பை சப்ளை அப்படின்னா நானே கிளம்பிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா காசாகிரான், அதாவது இது வந்து இந்த காசாகிரான் வந்து என் வீட்டில் இருந்த என் ஷாப்லேருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இவங்களுக்கு நான் தான் வந்து இந்த ஏரியா வரைக்கும் அதான் சொல்லியிருக்கேன், 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் தான் போவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சப்ளை போகும்போது சேஞ்ச் வந்து எடுத்து வச்சுப்பேன். அவங்க ஃபோன்பேவும் பண்ணலாம், சப்போஸ் வந்து கேஷும் கொடுக்கலாம். நம்ம பிஃபோர் தட் வந்து ரெடியாக இருக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிரியா எனக்கு சேஞ்ச் கொண்டு வந்துருங்க, என்கிட்ட இப்போ பைசா வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்கள பற்றி அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அவங்க என்னெல்லாம் வந்து அந்த ஆயில் பற்றி சொன்னாங்கன்னு என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து பக்கத்தில் கட்டட வேலை போயிட்டு இருந்தனால டன்னுன்னு கேட்டுகிட்டே இருந்தது. அதனால் அதை நான் எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் பேக் ஹோம். மறுபடியும் வந்து லஞ்ச் ரெடி பண்ணணுமில்ல, பசங்க கால் பண்ணிட்டாங்க பசிக்குது அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு 1:15 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் ஏன் பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் இந்த டைம் வரைக்குமே ஒர்க் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்ததையும் வந்து பிரியாணி எல்லாம் கூட்டி விட்டுறலாம், அந்தளவுக்கு தான் வந்து நான் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அரிசியை ஊற போட்டுட்டு, சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ணுவேன். ஸோ அரிசியை ஊற போட்டுட்டு அதுக்கான வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுட்டு பிரியாணி கூட்டி விட்டாச்சு. அன்றைக்கி என்னென்னு தெரில, ஒரு 12 o'clock 12:30 வரைக்கும் வெதர் வந்து ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக வந்து வெதர் மாறி பயங்கர மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெதர் கண்டிஷனும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி தம் வச்சுட்டு ரைத்தா, அதாவது தயிர் பச்சடியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எங்களுக்கு பிரியாணிக்கு தயிர் பச்சடியே போதும். வேறெல்லாம் சால்னா குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம். பசங்களும் தயிர் பச்சடி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சரில் தயிர் பச்சடி பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது போக நான் அப்போவே சில்லர்லேருந்து எடுத்து வச்ச ஃபிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த மாதிரி மசாலா போடுறப்போ, சில்லரில் வச்சு எடுக்கிறப்போ அந்த மசாலா வந்து உதிராமல் ஃபிஷ்ஷில் வந்து அப்படி சூப்பராக பிடிச்சிருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணேன். அன்றைக்கி வந்து ஃபிஷ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மசாலாவும் உதிராமல் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவே வெதர் ரொம்பவுமே மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழைக்கும் அந்த பிரியாணிக்கும் சொல்லவா வேணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணியும் அவுட்கம் இஸ் ஆசம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா வந்துருச்சு டேஸ்ட்டு. பசங்க எல்லாமே ரொம்ப சாப்பிட்டாங்க. நான் அளவாக தான் ஒரே ஒரு நேரத்துக்கு தான் பிரியாணி வச்சுருந்தேன், மதியம் மட்டும்தான். மேக்ஸிமம் நாங்கள் நான்வெஜ் ரெசிப்பியே வந்து அந்த டைம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் வைப்போம். அடுத்த நேரத்துக்கு மீந்துற மாதிரி நான் வைக்க மாட்டேன். அண்ட் பிரியாணி வந்து நைட் நேரத்தில் சாப்பிட்றதையும் நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். அதனால் லஞ்சுக்கு மட்டும் வர மாதிரி அளவாக பிளான் பண்ணி ஒரு 400 கிராம் மட்டனுக்கு ஒரு 400 கிராம் ரைஸ் வச்சு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெதருக்கும் அந்த ரெசிபிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாருமே சண்டேவை என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்க. நல்லா இருந்ததுன்னு கூட சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ